இங்கே வந்து இந்த சரத்பாபு 42 வயசு அவங்க அவர் திருப்பூர் மெடிக்கல் காலேஜ்லேருந்து எங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்தாருங்க. வரும்போது தலையில் அடிபட்டிருந்தது, மறுபடியும் வலது கையிலையும் அடிபட்டிருந்தது. 2 எலும்பும் வந்து உடஞ்சி அந்த தசையெல்லாம் நசுங்கி காணப்பட்டது. அதனால் வந்துட்டு தலை ரொம்ப அடிபட்டு சுயநினைவு இல்லாமல் இருந்தனால வென்டிலேட்டரில் போட்டுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து வலது பக்கம் முகவாதமும் இருந்தது. இருந்தாலும் எலும்பு முறிவுக்காக கான்ஷியஸ் ஆனதுக்கப்புறம் எலும்புமுறி வார்டுக்கு மாற்றப்பட்டார். ஒரு 10 நாளுக்கு அப்புறம். 10 நாளுக்கு அப்புறம் அங்கே எலும்புமுறி வார்டில் வந்து இதனால அந்த அந்த ஊண்டுக்குள்ளேயே சிகிச்சையெல்லாம் கொடுத்துட்டு எலும்பு முறிவுக்கு வந்து சர்ஜரியும் பண்ணாங்க. சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் இந்த தசையெல்லாம் இது போனதுனால ஸ்கின் கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. தோல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இதை வச்சுருக்காங்க. அந்த தோல் எடுத்து வச்சதான் வந்து அந்த ஸ்டாப்லர் பண்ணியிருக்குது. அது வந்து சர்ஜிக்கல் ஸ்டாப்லர் தான். அது ஆர்டினரி ஸ்டாப்லர் இல்லை, சர்ஜிக்கல் ஸ்டாப்லர் தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பேஷண்ட் எல்லாம் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். டிஸ்சார்ஜ் பண்ணி ரெவ்யூ வர சொல்லியிருக்க திருப்பி. ஆனால் அவர் 17 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து வலது கையில் வருதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஆல்ரெடி வந்து அவருக்கு வந்து வலது கை அடிபட்டிருக்கும் போது வலது கையோட மூமெண்ட்ஸ், விரலோட மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அப்போவே அவருக்கு அடிப்பட்டப்பவே அவருக்கு இல்லை. அப்புறம் திருப்பியும் வந்து வருதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்ததுனால திருப்பியும் அப்போ பார்த்துட்டு உள்ளே வந்து எலும்பு கூடனால அந்த வச்ச பிளேட்டிங் ஸ்க்ரூவும் அவங்க டாக்டர் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தோல் வந்து இதோட சேரணும், ஏன்னா இது இருக்கனால தோல் சேராமல் கீழே சதையோடு சேர்ந்துடக்கூடாது, நாளைக்கு ஃபுல் மூமெண்ட்ஸு போயிடும்ன்றக்காக வந்துட்டு அந்த ஸ்க்ரூ வந்து அந்த ஸ்டேப்லர் எடுக்காமல் ரெவ்யூக்காக வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து வரவே இல்லை நம்மக்கிட்ட. இப்போ மறுபடியும் அவர் வந்து எந்த மாதிரியான சிகிச்சை நம்ம கொடுக்க போகிறோம் சார்? இப்போ திருப்பி வந்தாங்கன்னா வந்துட்டு இப்போ அவருக்கு என்ன மாதிரி, ஏன்னா என்ன கிருமி அங்கே இருக்குது, ஏன்னா வந்து இருக்கா அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நாங்கள் ஊண்டை பார்க்கணும். ஊண்டு பார்த்துட்டு எந்த முடிவும் சொல்ல முடியும். இப்போ நல்லா இந்த ஸ்கின்னும் இது சேர்ந்துருச்சுன்னா அந்த ஸ்டாப்லரை அவங்க எடுத்துருவாங்க எப்போவுமே. பேசும்போது வாய் குளருது அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய டேப்லெட்ஸ் சாப்பிட்டாங்க சார். வாய் குளறதா சொல்லிட்டு முதலே வந்து வலது பக்கம் முகவாதம் இருக்கிறனால வாய் குளறதா செய்யும். அதுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி தான் வந்து இதுவே, சரிங்களா? அது வந்து ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும். அதேமாதிரி கை மூமெண்ட்ஸும் இதுக்குமே வந்து ஃபிசியோ தாங்க சார். எலும்போ நரம்போ எது பாதிக்கப்பட்டாலும் வந்து ஃபிசியோதெரப்பி நீங்கள் ரெகுலராக பண்ணால் மட்டும்தான் அதோட ஒரு 60 to 70% அதோட ஒர்க்குக்கு நார்மலுக்கு நம்மளுக்கு வரும். இப்போ இந்த சர்ஜிக்கல் ஸ்டாப்லர் வந்து மறுபடியும் எடுக்கிறதுக்கு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியது இது இல்லை, அது வந்து இப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஊண்டை பார்த்துட்டு அதை இப்போ எடுக்கிறனால இப்போ வந்து அது தோலோடு சேர்ந்துருக்கா இதோட பார்த்துட்டு தான் அது வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டை தான் அதை அவங்க முடிவு பண்ணுவாங்க.